ஜானகி அம்மா எத்தனையோ பாடகர்களோட பாடியிருந்தாலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருக்கும் இவங்களுக்கும் இருந்த அந்த அன்பும் பாசமும் தனித்துவமானதான் இல்லையா சார்? உண்மைதான். எஸ்பி பாலசுப்ரமணியத்தை தன்னுடைய சொந்த சகோதரன் போல பார்த்தவங்க தான் எஸ் ஜானகி அப்படின்னு சொல்லலாம். எப்பவும் ஆசையாக சுப்பிரமணியம் அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியத்தை கூப்பிடுவாங்க அவங்க. எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு இந்த அம்மாவுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எப்படி ஒரு பாடலை கேட்டவுடனே பாடக்கூடிய சக்தியை பெற்றிருந்தாரோ அதே மாதிரி தான் எஸ் ஜானகி. ஒரு பாட்டை கேட்டாங்கன்னா போதும் உடனே அப்படியே அச்சசலாக பாடக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்தது. கூடூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு பாட்டு போட்டி நடந்தது. அந்த பாட்டு போட்டியில் கலந்து கொண்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினார். பாடி பரிசையும் வென்றார் எஸ்பி பாலசுப்ரமணியம். அந்த விழா மேடையில் சிறந்த கலைஞர்களுக்கு பரிசளித்து பாராட்டுவதற்காக எஸ் ஜானகி கூப்பிட்டுருந்தாங்க. எஸ் ஜானகி அந்த விழாவுக்கு போயிருந்தாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பரிசு பெற்றவர் இல்லையா, அதனால் பரிசு பெற்ற பாடலை அந்த மேடையில் பாடினார். அவர் அந்த பாடலை கேட்கக்கூடிய வாய்ப்பு எஸ் ஜானகி கிடச்சிது. அவருடைய குரலை கேட்டு அசந்து போனாங்க ஜானகி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மேடையிலேயே ரொம்ப அருமையாக பாடினார் இந்த தம்பி. இவர் சினிமாவுக்குள்ளே வந்தார்னா நிச்சயமாக மிகப்பெரிய புகழடைவார் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு முதல் மேடையிலே எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவங்க தான் ஜானகி. அதற்கு பின்னால் காலம் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கொண்டு வந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல பாடல்களை பாடக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சது. எவ்வளோ பாட்டு பாடினாலும் எஸ் ஜானகி பாட வந்துட்டாங்கன்னா அன்றைக்கி பாலசுப்ரமணியம் விஷயாயிடுவார். ரெண்டு பேரும் ஒரு அக்காவும் தம்பியும் அந்த ரெக்கார்டிங் தேட்டரில் பண்ணுற சேஷ்டைகள் இருக்க அவங்கள பாடவே விடமாட்டார். அந்த அளவுக்கு பண்ணுவார். ஆனால் ஒரு பாடலை பாடும்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் நடந்து கொண்ட விதத்தை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அந்த பாட்டை பாடின உடனே அடுத்த வரியை பாடணும் எஸ்பி பாலசுப்ரமணியம். அப்போல்லாம் என்னென்னா இது மாதிரி தனித்தனியாக ட்ராக் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கோம். அதை பின்னணி பாடல் எல்லோரும் சேர்ந்து தான் பாடணும். கோரஸ் பாடினோன்னா கோரஸ் ஒரு 10 பேர் ஒன்றா பாடுவாங்க. பின்னணி பாடகையும் பாடணும், பாடகம் எல்லோரும் ஒன்றா பாடி ஒரே ட்ராக்கில் தான் ரெக்கார்ட் ஆகும். எஸ் ஜானகி பாடி முடித்த உடனே அடுத்த வரியை பாட வேண்டிய பாலசுப்ரமணியம் பாட்டை பாடாமல் எஸ் ஜானகி பாடினதையே பார்த்துட்டு இருந்தாராம். அந்த பிரமிப்பு. உடனே இந்த பக்கம் திரும்பி என்ன பண்ணுறேன்னு இந்த அம்மா கூப்பிட்டதுக்கப்புறம் தான் தன் நிலைக்கே வந்திருக்காரு எஸ்பி பாலசுப்ரமணியம். அந்தளவுக்கு அவங்க ரெக்கார்டிங்கில் கூட பார்த்தா பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைச்சிருக்கார் திரைப்படங்களுக்கு. அதே மாதிரி எஸ் ஜானகியும் இசையமைச்சிருக்காங்க. எஸ் ஜானகி இசையமைச்ச படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு. அதே மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைச்ச படத்தில் எஸ் ஜானகியும் பாடியிருக்காங்க. இன்னும் சரியாக சொல்லணுன்னா அவங்களுக்கு நடுவில் இருந்த உறவை பற்றி ஒரு காலகட்டத்தில் சினிமா உலகத்தை விட்டு விலகி மைசூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க எஸ் ஜானகி. மைசூருக்கு போய் எஸ் ஜானகி பார்த்த பாடகர்னால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது எஸ்பி பாலசுப்ரமணியம். அங்கேயே போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு நெருக்கம், பாசம், அன்பு எல்லாம் இருந்தது. இந்திய அளவில் மிகப்பெரிய விருதுன்னா அது பத்மபூஷன் விருது. ஆனால் அந்த விருதை வாங்க மறுத்துட்டாங்க எஸ் ஜானகி அம்மா. அதுக்கான காரணம் என்ன சார்? மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றை மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு அரிய விருதை இவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அதை மறுத்ததற்கான காரணத்தை மிக அழகாக தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஜானகி. 2 விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. ஒன்று, இந்த விருது அப்படின்றது மிகவும் தாமதமாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அது நியாயமான ஒரு வருத்தம். அந்த அம்மா பாட 56 வருடத்துக்கு அப்புறம் இந்த விருது கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த விருது எப்போ அவங்களுக்கு சேர்ந்துருக்கணும்? 57 பாட வந்தாங்க. 2013 இந்த விருது தரப்படுது. அந்த கோபம் நியாயமானது தானே. அவங்க சொல்லியிருந்த இன்னொரு காரணம் இருக்குது, அது இன்னும் நியாயமான காரணமாக இருந்தது. தென்னிந்திய இசைக்கலைஞர்களை தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிச்சுட்டே இருக்குது. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமே தரதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த விருதை நான் மட்டும் வாங்கி என்ன பிரயோஜனம்? அவங்க கோபம் நியாயமானது தானே. தென்னிந்தியாவில் இசையமைப்பாளர்களில் பல சாதனைகளை பண்ணவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அவருக்கே சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை வழங்கவே இல்லை இந்த மத்திய அரசு. அந்த கோவம்லாம் சேர்ந்து தான் அந்த விருதை வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க எஸ் ஜானகி. அவங்கள பொறுத்த வரைக்கும் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவங்க அப்படின்னா கூட தனக்கென்று சில கொள்கை முடிவுகள் வச்சுருந்தாங்க. அதில் திடமாக நிற்கிறவங்களா தான் இன்னி வரைக்கும் இருக்காங்க அவங்க. பத்மபூஷன் விருது மட்டுமா அவங்களுக்கு லேட்டாக கிடச்சிது. சிறந்த பாடகைக்கான தேசிய விருதும் அம்மாக்கு லேட்டு தான் கிடச்சிது. ஜானகி அம்மா பாட வந்தது 1957 வருஷம். ஆனால் சிறந்த பாடகைக்கான விருது கிடச்சிது 1977 வருஷம். அது பாரதிதாசன் இயக்கத்தில் வெளிவந்த 16 வயதிலே படத்தில் இடம்பெற்றிருந்த செந்தூர பூவேன்ற பாட்டுக்காக. எஸ் ஜானகியை பொறுத்த வரைக்கும் அவங்க தேசிய விருதை 4 முறை வென்றிருக்காங்க. அதில் 2 முறை தமிழ் திரைப்படங்களுக்காக வென்றிருக்காங்க. முதல் விருதுன்னா அது நீ சொன்ன மாதிரி 16 வயதிலே திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த பாடலுக்காக. அடுத்து அவங்க விருதை பெற்ற பாடம்லாம் இஞ்சி இடுப்பழகா என்ற பாடல். அது தேவர்மான் படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல். சார், ஜானகி அம்மாவோட திருமணம் காதல் திருமணமா சார்? அவங்களுடைய இது காதல் திருமணம் தான். எஸ் ஜானகி மேடையில் பாடி இதை பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்கள விரும்பி திருமணம் செய்து கொண்டவர் தான் ராம்பிரசாத். ஆனால் அது மாதிரி ஒரு ஜோடியை பார்க்கவே முடியாது, நான் பார்த்ததில்லை. எஸ் ஜானகி அவர் இல்லாமல் எந்த பாடல் பதிவுக்கு வர மாட்டாங்க. எஸ் ஜானகியுடைய கார் வெளில நிற்குது, ராம்பிரசாத் வெளில இருக்காருன்னா உள்ளே எஸ் ஜானகி பாடிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம்.
அந்த மாதிரி இணைப்பிரியாத ஜோடிகளாக இருந்தவங்க அவங்க. அந்த மரணம் இருக்குது, அவருடைய மரணம். இவங்களுடைய திருமண வாழ்க்கை 38-39 வருஷத்துக்கு இருக்கும்போதே அவர் மறைஞ்சிட்டார். அந்த சோகம் மிகப்பெரிய அளவில் எஸ்ஜானகி தாக்கியது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை பற்றியும் எஸ்ஜானகி குறிப்பிட்டிருக்காங்க. சிங்காரவேலனை தேவா பாடலை மிகச்சிறப்பாக எஸ்ஜானகி பாடியதுக்கு சிவாஜி பாராட்டினு தெரிவித்தேன்ல, அந்த சிவாஜிக்கும் எஸ்ஜானகிக்கும் இடையே அப்படி ஒரு நட்பு இருந்தது, வெளியில் அவ்வளவாக தெரியாத நட்பு. ஒரு முறை திருவையாறு விழாவில் எஸ்ஜானகி பாடும்போது கூட எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியிருக்காரு சிவாஜி. அதே மாதிரி தான் எஸ்ஜானியுடைய கணவருடைய மரணமும் சிவாஜியை பாதித்திருக்கு. ராம்பிரசாத் இறந்து 2-3 நாட்களுக்கு பின்னால் தான் எஸ்ஜானி வீட்டுக்கு துக்கம் கேட்கறதுக்காக போயிருக்காரு சிவாஜி. அன்னைக்கு உன்னை பார்க்குற மனநிலையில் நான் இல்லைம்மா, அதனால தான் அன்றைக்கி வரல அப்படின்னு ஜானகிக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. எத்தனையோ பின்னணி பாடகர்கள் சிவாஜியுடைய படத்தில் பாடியிருந்தாலும் எஸ்ஜானகி மேலே சிவாஜிக்கு இருந்த அன்பும் பாசமும் தனிப்பட்டதாக தான் இருந்தது அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியை நமக்கு சொல்லுது. கச்சேரி நடத்துறதுக்காக அமெரிக்கா போயிருந்த ஜானகி அம்மாவுக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவிலிருந்து பரிபூரணமாக அவங்க மீண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம்னா அது ரசிகர்களுடைய பிரார்த்தனை தான் இல்லையா சார்? அதில் என்ன சந்தேகம்? அன்றைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி, அந்த விபத்திலிருந்து மீண்டதுக்கு பின்னால் எஸ்ஜானகி ஒரு கட்டுரையில் பதிவு செஞ்சுருந்தாங்க. படித்து பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. மறுநாள் கச்சேரி, முதல் நாள் நைட்டு ஒரு 2:30-3 மணிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு. வழக்கமாக ஏற்படுறதா மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் மூச்சு விடவே முடியல. சரி, முடிஞ்சது, நாம் இனிமேல் பிழைக்க போகிறதில்ல அப்படின்ற முடிவுக்கு எஸ்ஜானகி வந்துட்டாங்கன்னு தான் சொன்னோம். உடனடியாக மருத்துவமனையில் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தான் இருதயக்கு போகிற ரத்த குழாயில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. உடனடியாக மருத்துவர்கள் வந்து ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 9 நாள் ஐசியூவில் இருந்திருக்காங்க எஸ்ஜானகி. இதுக்கு நடுவில் இந்தியாவில் பரவலாக எஸ்ஜானகி இறந்து விட்டதாக கூட அந்த காலகட்டத்தில் வலைதளங்கள்லேயே செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியன் தான் விளக்கத்தை சொன்னார். நான் அந்த அம்மாக்கிட்டே பேசினேன், அந்த அம்மா பூர்ண உடல் நலத்தோடு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில நாட்களில் இந்தியாவுக்கு திரும்பிடுவாங்க. ஐசியூவிலேருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்ப தயாரான சூழ்நிலையில் மறுநாள் ஒரு கச்சேரி நடந்திருக்காங்க. அந்த கச்சேரிக்கு நீங்கள் வாங்க, மேடையில் வந்து உட்காருங்க, போதும், ஒரு 10 நிமிஷம் ரசிகர்லாம் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க அப்படின்னு எஸ்ஜானகி கூப்பிட்டுருக்காங்க. இந்த அம்மாவை அவங்களுடைய வேண்டுகோளை தட்ட முடியாமல் ஒரு மெல்ல தடுமாறி மேடையில் போய் உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த உடனே ஒரே ஒரு கடவுள் வாழ்த்து மட்டும் பாட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த அம்மாவும் தைரியமாக இருந்து கடவுள் வாழ்த்து பாட போயிருக்காங்க. அந்த கடவுள் வாழ்த்தை முழுமையாக பாடி முடிப்பேன்னு நான் முதல் வரியை பாடிய போது நினைக்கவே இல்லை. ஆனால் அந்த கடவுள் வாழ்த்தை முழுமையாக பாடி முடித்தது மட்டும் இல்லை, அதற்கு பின்னால் 9 பாடல்களில் அந்த நிகழ்ச்சியில் நான் பாடினேன். அந்த கைத்தட்டல் அடங்கிறதுக்கு பல நிமிடங்கள் ஆனது. எப்படி பாடினேன்னு எனக்கு தெரியாது. அது அந்த இறைவனுடைய சக்தி தான், நான் வந்து வணங்குகின்ற அந்த பாபாவுடைய சக்தி தான். அதன் காரணமாக தான் நான் பாடினேன்னு ஒரு பத்திரிகை பேட்டியில் பதிவு செய்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சி அந்த அம்மா வர்ணிச்சிருக்கிறத படித்து பார்க்கும்போதே சிலிர்க்குது நமக்கு. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்குது. ஒரு வில் பவர் அதெல்லாம் இருந்தால் தான் இது நடக்கும். எஸ்ஜானகி அம்மா எத்தனையோ பேருடைய ஆசைகள் அப்படின்னு சொன்னாலும் இதையெல்லாம் தாண்டி அந்த அம்மாக்கிட்ட ஒரு வில் பவர் இருந்தது அப்படின்றது தான் அப்படிப்பட்ட ஒரு சாதனை அந்த அம்மா நிகழ்த்துவதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனையோ கதாநாயகிகளுக்கு பல 100 வெற்றி பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் யாராவது அவங்க வீட்டுக்கு போய் பாராட்டியிருக்காங்களா சார்? இதே கேள்வி ஒரு பத்திரிகை நிருபர் எஸ்ஜானகிட்ட கேட்டிருக்காரு. இதுக்கு பதிலாக ஒரு 40-50 பேர் எஸ்ஜானகி சொல்லுவார் அப்படின்னு நம்ம ரசிகர்கள்லாம் நினச்சிருந்தாங்கன்னா ஏமாந்து தான் போவாங்க. எஸ்ஜானகி வீட்டுக்கு வந்து அவங்கள பாராட்டியது மொத்தம் 3 பேர் தானே. முதல் ஜோடி வந்து பார்த்திபன் சீதா, புதிய பாதை படத்தில் எஸ்ஜானகி பாடியிருக்காங்க. அடுத்து மலரே மௌனமா அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டை அர்ஜுன் படத்தில் பாடியிருப்பாங்க. அந்த பாடலுக்காக அர்ஜுன் வந்து பாராட்டினாராம். இந்த 3 கலைஞர்களை தவிர எஸ்ஜானகி வீடு தேடி போய் பாராட்டியவங்கன்னா யாருமே இல்லைன்றது தான் எஸ்ஜானியுடைய பதிலாக இருந்திருக்கு. நம்முடைய திரை நடிகர்கள் மற்றவங்களை பாராட்டுறதுல எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக இருக்காங்க அப்படின்றத எடுத்துக்காட்டுகின்ற நிகழ்ச்சியாக இது இருக்குன்னு கூட சொல்லலாம். இசை உலகுக்கு எஸ் ஜானகி அம்மாவுடைய பங்கு மிகப்பெரியது. அவங்க வயது மூப்பு காரணமாக இப்போ பாடலைனாலும் அவங்களுடைய கச்சேரிகளில் பாடிட மாட்டாங்களான்னு சொல்லி இன்னும் ஏங்குறவங்க எல்லாருமே தான் இருக்கும். எனக்கு கூட அந்த ஏக்கம் இருக்குது. ஆனால் அவங்க வயசையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்க பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வலைத்தளங்களில் பூரா தினமும் ஒழிச்சிட்டு தான் இருக்குது. அதை கேட்டு திருச்சி பட்டுக்க வேண்டியது தான். பாடகி எஸ் ஜானகி அம்மாவை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸோடு அடுத்த அறிந்து மரம்ல சந்திக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.